பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரங்களும் மகிமைகளும் உண்டாகட்டும். தேவன் கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நம் நன்றியோடு அவரை துதிக்க கடவோம். இந்த மாதத்திலும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தெய்வம் நம் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், செய்து கொண்டு வருகிறார். இப்போ இந்த மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை என்னவென்றால், உனக்கு நன்மை செய்வேன். எந்த விஷயத்திலெல்லாம், எந்த காரியத்திலெல்லாம் எனக்கு இந்த நல்லது நடக்காதோ என்று யோசித்து கலங்கியிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் தேவன் நிச்சயமாகவே அந்த நன்மையை செய்வார், செய்து முடிப்பார். உங்கள் கண்கள் அதை காண தேவன் கிருபை செய்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, தேவனும் கூட அந்த உறவில் நாம் வலுப்படணும். தேவன் கூட அந்த ஐக்கியத்தில் நாம் வலுப்படணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்பொழுது தேவன் நம் வாழ்க்கையில் நன்மைகளை ஈஸியாக செய்து கொடுப்பார். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு இருக்கிறார். யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி விட்டு தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போய் அங்கே பல வருஷம் தங்கியிருந்து பின்பு ஏசாவை பார்க்க திரும்ப அவங்களுடைய வீட்டுக்கு வராரு. ஏசாவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாக்கோபுக்குள்ளே ரொம்ப பயம். நம்ம ஏசாவை ஏமாற்றிட்டு வந்தோம், இப்போ அவன் என்னை பார்த்து என்னை கொன்று போட்டுருவானோ, என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் என்னோட மிருக ஜீவன்களையும் அழித்து போட்டுருவானோன்னு சொல்லி யாக்கோபுக்குள்ளே ரொம்ப ஒரு பயமும் வியாகுலமும் இருந்தது. அப்போது யாக்கோபு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு நன்மை செய்வேன். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, நான் உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னார். யாக்கோபு எப்படி ஜெபித்தார்னா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும், தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மிருக ஜீவன்கள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவர் அக்கறைப்படுத்தி விட்டு தான் மாத்திரம் தனிமையில் போய் தேவனிடத்தில் ஜெபித்து உறவாடினார். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது, என் மனைவி நிமித்தமாகவோ பிள்ளைகள் நிமித்தமாகவோ இல்லை மிருக ஜீவன்கள் நிமித்தமாகவோ இல்லை மற்ற உறவுகள் நிமித்தமாகவோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு தேவனோடு மாத்திரம் தனிமையில் ஜெபித்து அவரோட பேசி அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற தவறு இங்கே தான் இருக்குது. நம்ம ஜெபிக்கலான்னு போவோம், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், ஒரு ஃபோனில் ஒரு ரிங்கு வரும், யாராவது கால் பண்ண ஒரு ரிங்கு வரும். உடனே என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஜெபத்தை அப்படியே நிறுத்திட்டு நம்மளோட பைபிள் வாசிக்கிறதையோ இல்லை ஆண்டோட என்ன நம்ம பாட்டு பாடி நம்ம என்ன பண்ணுமோ அப்படியே நிறுத்திட்டு அந்த மொபைலில் கால் அட்டன் பண்ணி அதில் பேச ஆரம்பிச்சுக்கும். அப்போ இந்த இடத்துல தேவன் துக்கப்படுகிறார். நீ என்னோட பேச வேண்டிய நேரத்தில் அதுக்கு ஒரு தடை வந்தாலும் என்ன பண்ணுறேன்னா அதில் போயிடுறியே அப்படின்னு சொல்லி தேவன் துக்கப்படுகிறார். நம்ம நல்லா ஜெபம் பண்ணினே இருப்போம், திடீர்னு கதவை தட்டி யாருன்னா கூப்பிடுவாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபத்தை நிறுத்திட்டு வேத வாசிப்பை நிறுத்திட்டு யாரோ கதவு தட்டுறாங்கன்னு போய் பார்ப்போம். இதெல்லாம் நம்முடைய ஜெபத்திற்கு நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையாய் வருகிற காரியங்கள். யாக்கோபு தன் வாழ்க்கையில் அந்த தடைகள்லாம் பார்த்துருப்பார். அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா, இந்த தடை எதுவுமே தேவனோடு கூட அந்த உறவுக்கு எனக்கு தடையாக வரக்கூடாதுன்னு சொல்லி தன் நேசித்த மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு ஒரு முழுவதும் தேவனோட தனிமையில் ஜெபித்து வந்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நான் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனோடு அந்த இண்டிவிஜுவல் உறவு நமக்கு வலுப்படணும். நம்ம கும்பலோடு சேர்ந்து அந்த கோய்ந்தா போடுறதை காட்டிலும் தேவனோட அந்த தனிமையில் இருக்கிற அந்த உறவை நாம் வலுப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் தேவன் நமக்கு அருளை செய்வார். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். யாக்கோபுக்கு நன்மை செய்த தேவன் நமக்கும் நன்மை செய்வார். யாக்கோபு அவ்வளோ பிஸியான ஒரு மனுஷன்தான், ஆனாலும் கூட எதெல்லாம் தேவனோட உறவில் என்னை தடைப்படுத்துமோ அது சொல்லி அதை எல்லாம் ஒரு அப்புறப்படுத்தி விட்டு தேவனோடு ஜெபித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் எதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கும் போது தடையாவதுன்னு நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அந்த காரியத்தில் அப்புறப்படுத்துங்க. பண்ணிவிட்டு தேவனோட தனிமையில் ஜெபம் பண்ணுங்க, அவரோடு கூட அந்த உறவில் வலுப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்தில் அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவார். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே மகிமை உண்டாகட்டும்.